Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த விரிவுரையில் நாம் இஸ்லாம் ஒரு பூரண வாழ்க்கை திட்டம் என்ற தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அதற்கு பல சிறப்பம்சங்கள் காணப்படுகின்றன. சில தனித்துவமான பண்புகளால் இஸ்லாத்தை நாம் வேறுபடுத்தி இனங்காட்டி நாங்கள் அதனை அடையாளப்படுத்த முடியும். அந்த வகையில் இஸ்லாத்தின் தனிப்பண்புகளில் சிறப்பு பண்புகளில் ஒன்றுதான் அது ஒரு பூர்ணமான வாழ்க்கை திட்டம் என்பதாகும். உலகத்தில் உள்ள எந்த ஒரு மதத்தையோ அல்லது எந்த ஒரு சித்தாந்தத்தையோ இந்த சிறப்பு பண்பினால் நாம் குறிக்க முடியாது, அடையாளப்படுத்த முடியாது. உதாரணமாக, உலகத்தில் உள்ள மதங்களை எடுத்துக்கொண்டால் அந்த மதங்கள் பெரும்பாலும் மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி மட்டுமே பேசும். அந்த தொடர்பை எப்படி வலுப்படுத்திக் கொள்ளலாம், அந்த தொடர்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இதற்கான அணுகுமுறைகள் என்ன என்பது பற்றித்தான் பெரும்பாலும் மதங்கள் பேசுவதை பார்ப்போம். இன்னொரு பாஷையில் சொல்லுவதாக இருந்தால், மனிதனுடைய ஆன்மீக நடவடிக்கைகள், மனிதனுடைய ஆத்மாவோடு தொடர்பான நடவடிக்கைகள் பற்றித்தான் மதங்கள் பேசும். இதற்கு அடுத்த புறத்திலே இருக்கின்ற சித்தாந்தங்கள், கொள்கைகளை எடுத்து நோக்கினால் அவை பெரும்பாலும் என்று சொல்வதை விடுவோம், முழுக்க முழுக்க மனிதனுடைய லௌகீக நடத்தைகள் பற்றி அல்லது மனிதனுடைய அறிவுசார் பகுதி பற்றி, அவனுடைய உடலியல் தேவைகள் பற்றித்தான் பெரும்பாலும் பேசும், அல்லது அதனை பற்றி மட்டுமே பேசும் என்று நாங்கள் சொல்ல முடியும். இங்கு இரு துருவங்களை பார்க்கிறோம். மதங்கள் ஒரு பகுதியிலிருந்து மனிதனுடைய ஆன்மீக நடவடிக்கைகள் பற்றி மட்டுமே பேச, சித்தாந்தங்கள் அல்லது கொள்கைகள் என்பன மனிதனுடைய லௌகீக நடவடிக்கைகள், மனிதனுடைய உடல் சார்ந்த பகுதிகள், மனிதனுடைய அறிவு சார்ந்த பகுதிகளை பற்றி மட்டுமே பேசும். இங்கு இந்த இரண்டு துருவ நிலைகளை விடவும் இஸ்லாம் வித்தியாசப்படுவதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அதே நேரம் அது ஒரு சித்தாந்தமும் அல்ல. இது ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை திட்டம். மதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தனித்துவமான போக்குகளை கொண்ட இந்த கொள்கைகள் என்ன என்ன ஆன்மீக விஷயங்களை பேசுமோ அது பற்றியும் இஸ்லாம் பேசியிருக்கிறது. அதே போன்று இந்த சித்தாந்தங்கள், கொள்கைகள் பேசுகின்ற லௌகீக அம்சங்கள் பற்றியும் பேசியிருக்கிறது. அதற்காக வேண்டி அதனை ஒரு சித்தாந்தம் என்றோ அல்லது மதம் என்றோ நாம் அடையாளப்படுத்த முடியாது. இஸ்லாம் தனித்துவமானது. அந்த தனித்துவ பண்பிலே ஒன்றுதான் அது ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை திட்டம் என்பதாகும். சம்பூர்ணமான வாழ்க்கை திட்டம் என்றால் என்ன? மனிதனுடைய சகல நடத்தைகளையும் ஒருமுகப்படுத்துகின்ற, ஒரே குடையின் கீழ் கொண்டு வருகின்ற ஒரு வாழ்க்கை திட்டமாகத்தான் இந்த இஸ்லாம் காணப்படுகிறது. மனிதனுடைய உடல் ரீதியான பகுதியாக இருக்கலாம், அறிவு ரீதியான பகுதிகளாக இருக்கலாம், ஆன்மீக ரீதியான நடத்தைகளாக இருக்கலாம். இந்த எல்லா நடத்தைகள் பற்றியும் தெளிவானதும் திட்டவட்டமானதும் பொருத்தமானதுமான நிலைப்பாடுகளை, கொள்கைகளை, சட்டதிட்டங்களை கொண்டிருக்கின்ற ஒரு மார்க்கமாக, ஒரு கொள்கையாக நாங்கள் இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நாம் காணுகிறோம். மனிதன் இந்த உலகத்தில் பிறந்தது முதல் அவன் இறக்கும் வரைக்கும் அவன் எதனையெல்லாம் பேசுகின்றானோ, எதனையெல்லாம் சிந்திக்கின்றானோ, எது எல்லாம் அவனுடைய உறுப்புகளால் செயல்பாடாக வெளிவருகிறதோ அவை அனைத்தை பற்றியும் வழிகாட்டல்களை இஸ்லாம் கொண்டிருக்கிறது. அவன் கண் விழித்தது முதல் தூங்கச் செல்லும் வரைக்கும் என்ன என்ன நடத்தைகளில் ஈடுபடுகின்றானோ, அது எந்த நடத்தையாக இருக்கட்டும், அது லௌகீக நடத்தையாக இருக்கலாம் அல்லது ஆன்மீக நடத்தையாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், சிந்தனையாக இருக்கலாம், அவை ஒவ்வொன்று பற்றியும் இஸ்லாத்துக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதாவது சொல்லுவார்கள், அடுப்பங்கரையிலிருந்து ஆட்சி கட்டில் வரைக்கும் உள்ள சகல நடத்தைகளுக்கும் இஸ்லாம் தீர்வு சொல்லுகிறது என்று. அந்த வகையில்
மனிதனுடைய முழு வாழ்வையும் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கின்றான். முழு வாழ்வையும் அவன் சொல்லுகின்ற சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் ஏற்ப மனிதன் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். எந்த ஒரு பகுதியும் விடுபடக்கூடாது. சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், தனி மனிதனோடு தொடர்பானதாக இருக்கலாம், சமூகத்தோடு தொடர்பானதாக இருக்கலாம், அரசோடு தொடர்பானதாக இருக்கலாம், உலக நடத்தையாக இருக்கலாம், அது ஒரு ஆன்மீக நடத்தையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு நடத்தையும், ஒவ்வொரு செயல்பாடும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அல்லாஹு தாலா சொன்னபடியே அமைய வேண்டும் என்பது அல்லாஹு தாலாவுடைய விருப்பம், அது கட்டளையும் கூட. எனவே நான் குர்ஆனிலே பார்க்கிறோம், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. யார் ஒரு கடுகளவேனும் நன்மை செய்திருக்கிறாரோ அதனையும் அவர் கொண்டு கொள்வார். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. தீயது எந்த ஒன்று கடுகளவாவது அவர் செய்திருந்தாலும் கூட அதனையும் கண்டுகொள்வார். எனவே மனித நடத்தைகளை அல்லது செயல்பாடுகளை எண்ணங்களை இரண்டில் ஒன்றாகத்தான் பிரிக்கலாம், அது நல்லது அல்லது கெட்டது. அப்படி பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்திற்கு சகல மனித நடத்தை பற்றியும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, சகல வார்த்தைகள் பற்றியும் ஒரு நிலைப்பாடு இருக்கு, சகல எண்ணங்கள் பற்றியும், இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா, இது நல்ல செயல்பாடா இது கெட்ட செயல்பாடா, இது நல்ல வார்த்தையா இது கெட்ட வார்த்தையா என்ற நிலைப்பாடு இஸ்லாத்துக்கு இருக்கிறது. எனவே மனிதனுடைய சகல அம்சங்களையும் இஸ்லாம் தழுவி நிற்கிறது, அரவணைத்து நிற்கிறது, உள்ளடக்கி இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதன் எந்த ஒரு வார்த்தையை தனது நாவினால் உதிர்த்தாலும் அதனை எழுதிக் கொள்வதற்கு ரகீப் அதீத் என்ற 2 மலக்குகள் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே எந்த ஒரு வார்த்தையும் பெருமதி இல்லாதது அல்ல, இஸ்லாமிய வரம்புக்கு அப்பால் நோக்கப்படக்கூடியது அல்ல. அது சம்பந்தமான ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. அவன் பேசினால் அவன் பேசுகின்ற வார்த்தையில் உண்மை இருக்கிறதா, நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற நிலை இருக்கிறதா, மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யும் வார்த்தையாக இருக்கிறதா, அல்லது அவர்களை தொந்தரவுபடுத்தும் வார்த்தையாக இருக்கிறதா என்று வார்த்தைகளை எல்லாம் நுணுக்கமாக இஸ்லாம் கணிக்கிறது. மனிதனுடைய சகல நடத்தைகளையும் இஸ்லாம் கவனிக்கிறது. தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. ஒரு மனிதன் தனது முகத்தை மலர்ச்சி அடைய செய்து புன்முறுவலாக அந்த முகத்தை அமைத்துக் கொள்வது என்பது அதுவும் ஒரு சதகா என்று குர்ஆன் சொல்லுது. பாருங்கள், ஒரு சிறிய ஒரு நடத்தை, முகத்தை கடுகடுப்பாக வைத்துக் கொள்ளாமல் அதிலே ஒரு விரிந்த தன்மையை உருவாக்குவது, அதுவும் அல்லாஹு தாலாவுடைய நன்மையை வரவழைக்கின்ற ஒரு நடத்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குல் லில் முஃமினீன அன் யகுது மின் அப்சாரிஹிம். முஃமின்களுக்கு சொல்லுங்கள் அவர்களுடைய பார்வைகளில் சிலவற்றை தாழ்த்திக் கொள்ளும்படி. மனிதனுடைய கண்ணை திறந்து பார்க்கின்ற பார்வை பற்றியும் ஒரு அபிப்பிராயம் இஸ்லாத்துக்கு இருக்கிறது. முகத்தை சுளித்துக் கொள்ளாமல் சற்று விரிவுபடுத்தி அதனை ஒரு புன்முறுவலாக வெளிப்படுத்துவது பற்றியும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, ஒரு கருத்து இருக்கிறது. எவ்வளவு தூரம் அங்கு இந்த கருத்து சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். மனிதனுடைய உள்ளத்தோடு தொடர்பான எண்ணங்களை பற்றி குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅதல்-ظن இஸ்முன். விசுவாசிகளே, நீங்கள் அதிகமான உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், ஏனென்றால் சில வகையான எண்ணங்கள் பாவமாக இருக்கிறது என்று சொல்கிறார். எனவே எண்ணங்களிலும் அல்லாஹு தாலாவுடைய தலையீடு இருக்கிறது. அவன் அது பற்றியும் ஒரு சட்டத்தை வெளிப்படுத்துகிறான். மனிதனுடைய சிறிய ஒரு நடத்தை, மனிதனுடைய ஒரு பார்வை என்பது, மனிதனுடைய மிகச் சிறிய ஒரு நடத்தை அவருடைய முகத்திலே வெளிப்படுகின்ற ஒரு புன்முறுவல் என்பது, மனிதனுடைய உள்ளத்தின் ஆகலும் சிறிய ஒரு எண்ணமாக இருப்பது மற்றவர்களை பற்றிய ஒரு அபிப்பிராயம் என்பது, அது பற்றியும் இஸ்லாத்துக்கு ஒரு அபிப்பிராயம், கண்ணோட்டம், நிலைப்பாடு இருக்கிறது என்பதிலிருந்து இஸ்லாம் எவ்வளவு தூரம் மனித வாழ்வை நுணுக்கமாக நோட்டமிடுகிறது, பெருமதி கொடுக்கிறது, முழு வாழ்க்கையையும் தழுவியதாக தனது சட்டத்திட்டங்களை அமைத்திருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே தெரிந்து கொள்கிறோம். எனவே அல்லாஹு தாலா மனிதனிடமிருந்து அவனுடைய முழு வாழ்க்கையையும் அவனுக்கே அடிமைப்படுத்தும்படியே விரும்புகிறான், எதிர்பார்க்கிறான். வலஹுத்தீனு வாசிபன். அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படுவது என்பது தொடர்ந்தேர்ச்சியாக இருக்க வேண்டும்.
விட்டு சில பகுதிகளில் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படுவது, இன்னும் சில பகுதிகளில் வேறு யாருக்குமோ கட்டுப்படுவது, சட்டம் இயற்றும் அதிகாரம் என்று வருகின்ற பொழுது வேறு யாருக்கோ அந்த அதிகாரத்தை கொடுத்து விடுவது, பள்ளி வாயிலுக்குள் அல்லது மத ஆலயங்களுக்குள் நடக்கின்ற இந்த ஆன்மீகத்தோடு தொடர்பான கிரியைகள் நடத்தைகளில் மாத்திரம் அல்லாஹு தாலாவை நாடுவது, அவனை திருப்திப்படுத்துவது, அரசியல் என்று வருகின்ற பொழுது, பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது, குடும்ப நடத்தைகள் என்று வருகின்ற பொழுது அவற்றையெல்லாம் அந்த இறைவன் சொல்லாத சட்டங்களை வைத்து நிர்ணயிப்பது, தீர்மானிப்பது என்று வந்துவிட்டால் அங்கு முழுமையான ஒரு கட்டுப்பாடு அல்லாஹு தாலாவுக்கு இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வருகிறோம். அங்கு வாழ்க்கை கூறு போடப்பட்டிருக்கிறது. ஆன்மீகத்துக்கென்று ஒரு தெய்வம், லௌகீகத்துக்கென்று இன்னொரு தெய்வம் என்று மனிதனுடைய வாழ்க்கை கூறு போடப்படுவதை பார்க்கிறோம். இப்படியான ஒரு நிலையை இஸ்லாம் அனுமதிக்க மாட்டார். ஒரு மனிதன் தனது முழு வாழ்வையும் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட்டதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாம் விரும்புகிறது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியில் உள்ள அனைவரும் அவனுக்கே சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். அஸ்லம வசப்படுவது, வழிபடுவது, சரணாகதி அடைவது. எனவே அஸ்லம என்ற அந்த சொல்லை அல்லாஹு தாலா முழு பிரபஞ்சத்துக்கும் பயன்படுத்தி இருக்கிறான். இங்கிருக்கின்ற கோள்களாக இருக்கலாம், நட்சத்திரங்களாக இருக்கலாம், சகல விதமான பிரபஞ்ச உறுப்புகளும் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட்டு இயற்கை நியதிகளை கவனித்தே இயங்கி வருகின்றன. அங்கிருக்கின்ற மலக்குகளும் ஏதோ விரும்பியோ விரும்பாமலோ, தௌஅன் வ கர்ஹன், விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படுகிறார். எனவே அஸ்லம என்றால் கட்டுப்படுவது, வசப்படுவது, தலை சாய்ப்பது, சரணாகதி அடைவது என்று பொருள். அஸ்லம என்ற அந்த சொல்லிலிருந்தான் இஸ்லாம் என்ற சொல்லு வருகிறது. இஸ்லாம் என்றால் ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவுக்கு சரணாகதி அடைவது, தன்னை முழுமையாக அல்லாஹு தாலாவுக்கு ஒப்படைப்பது. அதனைத்தான் இஸ்லாம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். பங்கு போட்டு கொடுக்காமல், வேறு யாரமோ பங்கு போட்டு கொடுக்காமல் முழுமையாக அந்த வழிபாட்டை, சரணாகதியை அல்லாஹு தாலாவுக்கு தெரிவிப்பது. எனவேதான் குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டாம். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு தெளிவான விரோதியாக இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து விட வேண்டும். இஸ்லாம் என்பது பரிபூர்ணமான ஒரு அமைப்பு. அதற்குள் தலையை நுழைத்துக் கொண்டு உடம்பின் ஏனைய பகுதிகளை வெளியே வைத்துக் கொண்டிருக்க முடியாது. அல்லது உடம்பின் ஏனைய பகுதிகளில் சில பகுதிகளை மாத்திரம் உள்ளே நுழைத்துக் கொண்டு தலையை வெளியே வைத்துக் கொண்டிருக்க முடியாது. மனிதனை முழுமையாக அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா பின்வருமாறு துஆ கேட்கும்படி சொல்லுகிறான். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நிச்சயமாக எனது தொழுகையும், எனது நான் அறுத்து பலியிடுவதும், அல்லது எனது ஏனைய வணக்கங்களும், தொழுகை அல்லாத ஏனைய வணக்கங்களும், வ மஹ்யாய எனது வாழ்வும், வ மமாத்தி எனது இறப்பும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் உலகங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹு தாலாவுக்கே சொந்தமானது. நான் வாழுவதும் இறப்பதும் எனது வழிபாடுகளும் நான் அறுத்து பலியிடுகின்ற அந்த நடத்தையும் கூட முழுக்க முழுக்க அல்லாஹு தாலாவுக்குத்தான் உரியது, வேற யாருக்கும் சொந்தமானது அல்ல என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று தனது நபிக்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான். இதனை மிக தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் என்பது மனிதனிடமிருந்து மனிதன் தன்னை முழுமையாக அல்லாஹு தாலாவுக்கு ஒப்படைக்க வேண்டும் சகல நடத்தைகளிலும் என்று எதிர்பார்க்கிறது. நாங்கள் இஸ்லாமிய சட்டங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது, அல்லது இஸ்லாத்தை ஒரு முழுமையான வடிவமாக எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கு 4 வகையான அம்சங்களை பிரதானமாக பார்க்கின்றோம். அங்கு அகீதா என்ற ஒரு பகுதி இருக்கிறது, இபாதா என்ற இன்னொரு பகுதி இருக்கிறது, ஷரியா என்ற இன்னொரு பகுதி இருக்கிறது, அஹ்லாக் என்ற இன்னும் ஒரு பகுதியும் இருக்கிறது. அகீதா என்று வருகின்ற பொழுது மனிதன் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அம்சங்கள், அல்லாஹ்வை நம்புவது, மலக்குகளை நம்புவது, கியாமத் நாளை நம்புவது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டிய அம்சங்கள் பற்றி அங்கு பேசப்படுகிறது.
இரண்டாவது இபாதாத் எனப்படுகின்ற வணக்க வழிபாடுகள். திக்ர் செய்வது, குர்ஆனை ஓதுவது, தொழுவது, நோன்பிருப்பது, ஹஜ் செய்வது போன்ற வணக்க வழிபாடுகள் தொடர்பாகவும் குர்ஆனிலே ஹதீஸிலே அல்லாஹு தஆலாவும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசி இருக்கிறார்கள், வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று ஷரியா என்ற பகுதி அல்லது ஃபிக்ஹ் என்று நாங்கள் சொல்லுவோமே, மனிதனுடைய அன்றாட நடவடிக்கைகளோடு தொடர்பான சட்ட திட்டங்கள், அஹ்காம் என்று நாங்கள் சொல்லுவோம். சட்டங்கள், திட்டங்கள், நியதிகள், ஒழுங்குமுறைகள். எப்படி வியாபாரம் செய்வது, திருமணம் முடிப்பதன் சட்டங்கள் என்ன, அரசொன்றை எவ்வாறு நடத்துவது, பொருளாதாரத்தை எவ்வாறு நாங்கள் ஒழுங்கமைத்துக் கொள்வது, அதில் இருக்கின்ற ஹலால் என்ன, ஹராம் என்ன, ஹுகூக் வாஜிபாத் கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் அந்த பகுதியிலே பேசப்படுகிறது. ஷரியா என்ற பகுதியிலே பேசப்படுகிறது. குற்றவியல் சட்டங்கள் பற்றி பேசப்படுகிறது. ஒரு அரசு என்று வருகின்ற பொழுது அங்கு குற்றவியல் சட்டங்கள் தேவைப்படும். அதனை பற்றி விரிவாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். அஹ்லாக் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. நான்காவதாக பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய பண்பாடுகள், ஒழுக்கங்கள், நடத்தைகள், உண்மை பேசுவது, அமானிதமாக நடப்பது, வாய்மையோடு இருப்பது, சகோதரத்துவத்தை பேணுவது, உறவினர்களுடைய உறவுகளை பேணிக் கொள்வது, தாய் தகப்பர்களோடு இங்கிதமாக நடந்து கொள்வது, அவர்களுக்கு உதவியாக இருப்பது, ஏனைய சமூகங்களோட உறவுகளை அழகியான முறையில் அமைத்துக் கொள்வது, இப்படியான பல அம்சங்களை பேசுகின்ற அஹ்லாக் என்ற ஒரு பகுதியும் இருக்கிறது. எனவே இஸ்லாத்திலே இந்த 4 அடிப்படையான அம்சங்களை நாங்கள் பார்க்கிறோம். அகாயித் எனப்படுகின்ற நம்பிக்கை கோட்பாடுகள், இபாதாத் எனப்படுகின்ற வணக்க வழிபாடுகள், ஷரியா அல்லது முஆமலாத் என்பதோடு தொடர்பான மனித நடத்தையோடு தொடர்பான சட்டத்திட்டங்கள், அஹ்லாக் எனப்படுகின்ற பண்பாடுகள். இந்த 4ம் சேர்ந்த வகையில் தான் நாங்கள் இஸ்லாத்தை நாங்கள் நோக்குகிறோம். எனவே இந்த பகுதிகளில் எந்த ஒன்றை மனிதன் விட்டுவிட்டாலும் அது ஒரு முழுமைத்தன்மை பெற்ற ஒரு இஸ்லாமாக அங்கு அமைய மாட்டாது. அல்லாஹு தாலா அதனை விரும்ப மாட்டார். இந்த எல்லா பகுதிகளுக்கும் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகள், திட்டங்கள் தான் அமுலாக்கப்பட வேண்டும். அவன் தான் சட்டம் சொல்ல வேண்டும். எனவே சட்டம் சொல்லுகின்ற முழு உரிமையையும் அல்லாஹு தாலாவுக்கு வழங்குவது அவசியமானதாக, கடமையானதாக இருக்கிறது. சட்டம் இயற்றும் அதிகாரத்தை அவனுடைய கையிலே கொடுப்பது. நாம் எப்படி வாழ வேண்டும், எதனை நம்ப வேண்டும், எது ஹலால், எது ஹராம், எவற்றை பண்பாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்வது, எதனை நாங்கள் மறுப்பது, இந்த எல்லா விஷயங்களிலும் எங்களுடைய தெரிவுரிமையை அப்பால் தூக்கி எறிந்துவிட்டு, எமது மனோ இச்சைகளுடைய கட்டளைகளை நாங்கள் மதிக்காமல், ஷைத்தானுடைய ஏவல்களை புறக்கணித்து விட்டு முழுக்க இந்த எல்லா விஷயங்களிலும், இந்த 4 விஷயங்களிலும் அல்லாஹு தாலாவில் தங்கியிருப்பது. அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை போதனையாக செய்திருக்கிறார்களோ அவற்றை நாங்கள் ஏற்பது. இதுதான் இங்கு இருக்கின்ற மிக முக்கியமான அம்சம். சட்டம் இயற்றும் அதிகாரம், வாழ்க்கையின் வழியை சொல்லி காட்டுகின்ற உரிமை, அந்த அல்லாஹு தாலாவுக்கு மட்டுமே உரியது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வதும் அதன் அடிப்படையில் நடந்து கொள்வது. அஸ்மாஉல் ஹுஸ்னா எனப்படுகின்ற அல்லாஹு தாலாவுடைய அழகு திருநாமங்களிலே ஒன்று அல் ஹக்கம், தீர்ப்பு சொல்பவன். எமது மனித நடத்தைகள், செயல்பாடுகள், உணர்வுகள், நம்பிக்கை கோட்பாடுகள், இது போன்ற எல்லா அம்சங்களிலும் அவனுடைய தீர்ப்பே தீர்ப்பு. அவன்தான் தீர்ப்பு சொல்பவன். குர்ஆன் அவனை பற்றி அறிமுகம் செய்கிறது. அஹ்கமுல் ஹாக்கிமீன், அவன்தான் தீர்ப்பு சொல்பவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மிகவும் பெரிய தீர்ப்பு சொல்பவன் என்று அந்த தீர்ப்பு சொல்பவனுடைய தீர்ப்பை பற்றி சொல்கிறது. எங்களுடைய வாழ்க்கைக்கு எது உகந்தது, எது பிரச்சனையை தரக்கூடியது, எம்மை சிக்கலிலே கொண்டு எது மாட்டக்கூடியது என்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவன் அவன். அவன் படைத்தவன் மாத்திரமல்ல, அவனுக்கு நன்கு அறிவும் இருக்கிறது. முக்காலத்து அறிவும் அவனுக்கு இருக்கிறது. எமது நலன்கள் பற்றி, எம்மை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் பற்றி எல்லாம் நன்கு அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். எனவே சட்டம் சொல்வதற்கான முழு உரிமை அவனுக்கு இருக்கிறது, தகுதி இருக்கிறது. அதனால்தான் அந்த அதிகாரத்தை அவன் கையிலே எடுத்திருக்கிறான். மனிதனுடைய நடத்தைகள் சகலது பற்றியும் அவனுக்கு விளக்கம் சொல்வதற்கு, தீர்ப்பு சொல்வதற்கான உரிமை இருக்கிறது. எப்படி வியாபாரம் செய்வது, குடும்பம் நடத்துவது எப்படி, எதனை உணவாக கொள்ள வேண்டும், எப்படி உடுக்க வேண்டும், எது ஹலால் எது ஹராம், இது பற்றியெல்லாம் தீர்ப்பு சொல்கின்ற உரிமையை அவன் தன்வசம் வைத்திருக்கிறான். அதன் ஊடாக அந்த இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை திட்டம் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது.
அவனுக்கு மாத்திரமே அந்த அதிகாரத்தை வழங்குவது. குர்ஆன் சொல்லி காட்டுகிறது சூரத்துல் மாயிதாவிலே, வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். யார் அல்லாஹு தஆலா இறக்கி தந்த சட்டதிட்டங்களை கொண்டு தீர்ப்பு சொல்லவில்லையோ அவர்கள் காபிர்கள், அவர்கள் விசுவாசிக்காதவர்கள், நிராகரிப்பாளர்கள், அவர்கள் அநியாயக்காரர்கள். இன்னொரு வசனத்திலே சொல்லுவது போன்று அவர்கள் நயவஞ்சகர்கள். இன்னொரு வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இது சாதாரண விஷயம் அல்ல. எமக்கு வசதியானவைகள், எமக்கு விருப்பமானவைகள், இவற்றை மாத்திரம் இஸ்லாத்திலிருந்து எடுத்துக்கொள்வது, எமக்கு பின்பற்றுவதற்கு சற்று சிரமமாக இருக்கிறது, சமூகத்திலிருந்து விமர்சனங்கள் வரும், எமது மனது அதனை திருப்தியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே நாங்கள் அதனை விட்டு விடுவோம், எமக்கு வசதியானவற்றை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம் என்று யாராவது சொல்லுவார்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக இறைவனுக்கு முழு உரிமையையும் வழங்கவில்லை, இறைவனை தீர்ப்பு சொல்பவனாக அங்கீகரிக்கவில்லை என்பது அர்த்தம். நாம் குர்ஆனை ஓதுவோம், திக்ர் செய்வோம், 5 நேரம் தொழுவோம், ஆனால் நாங்கள் ஹிஜாப் அணிய மாட்டோம் என்று பெண்கள் சொல்வார்களாக இருந்தார், ஆனாலும் நாங்கள் வட்டி விஷயத்திலே பொடுபோக்காக இருப்போம், அது எங்களுடைய தனிப்பட்ட விவகாரம், உலக விஷயம்தானே என்று யாராவது சொல்லுவார்களாக இருந்தார், ஒரு அரசை அமைப்பதா, அதெல்லாம் இந்த உலகத்திலே எப்படி சாத்தியம்? இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய அரசொன்றை அமைப்பது என்பது சாத்தியம் எப்படி? அது எல்லாம் நவீன உலகத்திலே காலம் கடந்த விஷயங்கள் என்று யாராவது சொல்லுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு எமது வாழ்க்கையை ஆளுகின்ற உரிமையை கொடுக்காமல் தம்மகத்தை வைத்துக் கொண்டார்கள் என்ற முடிவுக்குத்தான் நாங்கள் வர வேண்டும். எது ஹலால் எது ஹராம் என்று சொல்லுகின்ற உரிமை அவனுக்கு மாத்திரமே உரியது. எதனை உடுக்க வேண்டும், எதனை சாப்பிட வேண்டும், எதனை பார்க்க வேண்டும், எதனை பார்க்க கூடாது, எதனை நம்ப வேண்டும், எதனை நம்பக்கூடாது, நடத்தைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், இது போன்ற எல்லா தீர்ப்புகளும் அவன்பால் பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா முக்கியமான ஒரு வசனத்தை சூரத்து தௌபா எனப்படக்கூடிய அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான். 31வது வசனம், இத்தஹது அஹ்பாரஹும் வருஹுபானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ் வல் மஸீஹ் இப்னு மர்யம். இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. யூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய அறிஞர்களையும், கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய துறவிகளையும் அல்லாஹு தஆலாவை விட்டுவிட்டு தெய்வங்களாக எடுத்துக்கொண்டார்கள். யூத அறிஞர்களையும் கிறிஸ்தவ துறவிகளையும் அவர்கள் தெய்வங்களாக, ரப்புகளாக எடுத்துக்கொண்டார்கள். மஸீஹ் இப்னு மர்யம் எனப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இறைவனாக, ரப்பாக எடுத்துக்கொண்டார்கள். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ இலாஹம் வாஹிதன். அவர்கள் ஏக ஒரு இரட்சகனான அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றுதான் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு இலாஹ் கிடையாது, இரட்சகன் கிடையாது. சுப்ஹானஹு அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் ஷிர்க் வைக்கின்றவற்றை விட்டும் அல்லாஹு தஆலா மிகவும் தூய்மையானவனாக இருக்கிறான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின் ஆரம்ப பகுதியை பாருங்கள். யூதர்கள் தங்களுடைய அறிஞர்களையும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய துறவிகளையும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு ரப்புகளாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இங்கே ஒரு கேள்வி எழக்கூடும், எப்படி அவர்கள் ரப்புகளாக எடுத்துக்கொண்டார்கள்? தங்களுடைய அறிஞர்களையும் துறவிகளையும் எப்படி இரட்சகர்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்ற ஒரு கேள்வி எழக்கூடும். அவர்களை முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு முன்னால் சுஜூது செய்தார்களா? அவர்களுக்கு சிலைகளை வைத்து அவர்களை வணங்கினார்களா என்று கேட்டால் இல்லை, அப்படி அல்ல. இந்த வசனம் இறங்கியதுடன் அதி இப்னு ஹாத்திம் என்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் இந்த யூத அறிஞர்களையும் கிறிஸ்தவ துறவிகளையும் இரட்சகர்களாக எடுத்துக்கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவர்களை வணங்கவில்லையே என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் மிகவும் முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹும் ஹர்ரமு அலைஹிமுல் ஹலால வ அஹல்லு லஹுமுல் ஹராம ஃபத்தபஊஹும் ஃபதாலிக இபாதத்துஹும் இய்யாஹும். இந்த யூத அறிஞர்களும் கிறிஸ்தவ துறவிகளும் தங்களை பின்பற்றியவர்களுக்கு ஹலாலை ஹராமாக்கினார்கள்,
ஹராத்தை ஹலாலாக்கினார்கள். அதாவது அல்லாஹு தாலா எதனையெல்லாம் ஹலாலாக்கி இருந்தானோ ஏற்கனவே அவற்றை இவர்கள் தலையிட்டு ஹராமாக்கினார்கள். எவற்றையெல்லாம் ஹராமாக்கினானோ அவற்றை இவர்கள் தங்களுடைய இஷ்டப்படி தங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மாற்றி கொடுத்தார்கள். ஹராத்தை ஹலாலாகவும் ஹலாலை ஹராமாகவும் மாற்றி கொடுத்தார்கள். அந்த வகையில் அவர்கள் இறைவனுடைய ஒரு முக்கியமான ஒரு பண்பாகிய சட்டம் இயற்றும் அதிகாரம் என்ற அந்த பண்பை தங்களுடைய கையிலே எடுத்துக்கொண்டதன் மூலமாக அவர்கள் தங்களை இறைவனுடைய அந்தஸ்துக்கு கொண்டு வந்து வைத்து அநியாயம் செய்தவர்கள். அப்படியான அந்தஸ்திலே அவர்களை வைத்ததன் மூலமாக, அவருடைய சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இவர்களும் அவர்களை இரட்சகர்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்றுதான் கருத வேண்டும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே முன்னால் ஒரு மனிதனை அமரச் செய்து அவனுக்கு முன்னால் ருக்கூ செய்வது, சுஜூது செய்வது மாத்திரமல்ல வணக்கம், அந்த மனிதனுடைய சட்டதிட்டங்களை ஏற்றுக்கொள்வது, அந்த மனிதன் சொல்லுகின்ற ஏவல்களை, அல்லாஹு தாலா சொன்ன ஏவல்களை முழுக்கமா விட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஏவல்களை விட்டுவிட்டு, அந்த இடத்திலே அவற்றை தூக்கி எறிந்து விட்டு, அந்த இடத்திலே அந்த மனிதனுடைய அபிப்பிராயங்களை, சட்டங்களை, தீர்ப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மனிதனை வணங்கியதற்கு அது சமன் என்ற கருத்தை தான் இந்த குர்ஆனுடைய வசனம் எமக்கு உணர்த்துகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் இந்த இடத்திலே ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. நாம் எமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் இறைவனுடைய தீர்ப்பை எதிர்பார்க்கிறோமா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீர்ப்பை எதிர்பார்க்கிறோமா, அல்லது அந்த இடத்திலே எமது மனோ இச்சைப்படி நடந்து கொள்கிறோமா? அது எதுவாக இருக்கலாம். காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவிலே தூக்கத்திற்கு போகும் வரை உள்ள நடவடிக்கைகள், சாதாரணமாக அடுப்பங்கரையிலிருந்து ஆட்சி கட்டில் வரையில் உள்ள சகல நடவடிக்கைகளிலும் அந்த ரப்புல் ஆலமீன் உடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா, அல்லது எமது மனோ இச்சைப்படி நடந்திருக்கிறோமா என்பதுதான் இங்கு உள்ள மிக முக்கியமான கேள்வி. இப்படி சொல்லுகின்ற பொழுது நாம் செய்கின்ற ஒவ்வொரு நடத்தை பற்றியும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தீர்ப்பு வந்திருக்கிறது என்பது அல்ல. குர்ஆனில் பல சட்டங்கள் வந்திருக்கிறது, ஹதீஸிலே இன்னும் பல சட்டங்கள், நெறிமுறைகள் வந்திருக்கிறது. இன்னும் சில பகுதிகள் பிற்பட்ட கால இமாம்களுடைய முஜ்தஹிதுகளுடைய இஜ்திஹாதுக்கு விடப்பட்டிருக்கு. அவர்கள் சொல்லுகின்ற தீர்ப்பு இஸ்லாமிய தீர்ப்பாக அமையும். எனவே அந்த தீர்ப்புகளும் இஸ்லாம் தான். அந்த இமாம்கள் அல்லது முஜ்தஹிதுகள் தங்களுடைய காலத்தில் ஏற்படக்கூடிய புதிய புதிய பிரச்சனைகளுக்கு குர்ஆனுடைய ஹதீஸுடைய வெளிச்சத்தில் நின்று அந்த உயிரோட்டத்தை பின்னணியாக கொண்டு குர்ஆனும் ஹதீஸும் வாழ்க்கையை எப்படி நோக்க சொல்கிறது, எதனை அடிப்படையாக கொள்கிறது என்ற அந்த பின்னணியிலிருந்து வழங்குகின்ற தீர்ப்புகளும் இஸ்லாமிய ஷரியாவினுடைய தீர்ப்பாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது மனிதன் கியாமத்து நாள் வரைக்கும் தோற்றுவிக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளும் இஸ்லாமிய வரையறைக்குள் கொண்டு வரப்பட முடியும் என்பதை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்னும் ஒரு கோணத்தை நோக்கி கவனத்தை திருப்புவோம். இஸ்லாமிய உலக வரலாற்றில் தோன்றிய நபிமார்களை எடுத்துக்கொண்டால் அந்த நபிமார்கள் இஸ்லாத்தை ஒரு பூர்ண வாழ்க்கை திட்டமாகத்தான் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள், பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார்கள். சில நபிமார்கள் தங்களுடைய காலப்பிரிவிலே, அவரவர்களுடைய காலப்பிரிவிலே சில வகையான நன்மைகளுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், சில வகையான தீமைகளை ஒழிப்பதிலே கூடுதலாக அக்கறை காட்டியிருக்கிறார்கள். அந்த வரலாறுகளை படிக்கின்ற பொழுதும் அவர்களும் வெறுமனே நாங்கள் நினைக்கின்றது மாதிரி இஸ்லாத்தை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் பார்க்கவில்லை, முழு வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு வழிகாட்டலாகத்தான் அதனை பார்த்திருக்கிறார்கள். உதாரணமாக பார்ப்போம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய காலத்திலே மிக முக்கியமாக ஒரு தீமையாக கருதிய அளவை நிறுவையிலே மோசடி செய்கின்ற அந்த தீமையை ஒரு பயங்கர தீமையாக கருதி அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரிலே அந்த தீமையை எதிர்ப்பதற்கு முழுமூச்சாக செயல்பட்டார்கள். இது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம். அதனை ஒரு உலகாயுத விஷயம், அது துனியாவுடைய விஷயம், நாம் ஏன் அதிலே தலை போட வேண்டும், யாரும் எப்படியும் உழைத்து கொண்டு போகட்டும், அளவை நிறுவையிலே மோசடி செய்யட்டும் என்று அவர்கள் இருக்கவில்லை. ஏனென்றால் அதுவும் மனித நடத்தைகளிலே ஒன்று, அது மனித வாழ்வை மிக அதிகமாக தீர்மானிக்கிறது, அதிலே அநீதி கலப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா மனித நடத்தைகளில் எந்த ஒன்று பற்றியும் அபிப்பிராயம் சொல்லாமல் இல்லை, நிலைப்பாடை சொல்லாமல் இல்லை. அந்த வகையில் வியாபார கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக அந்த சமுதாயத்திலே நிலவிய அநீதிகளை, அக்கிரமங்களை ஒழிப்பதிலே அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமான கவனம் செலுத்தினார்கள்.
லூத் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய காலத்திலே இருந்த ஒழுக்க வீழ்ச்சிக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். யாரும் எதனையும் செய்து கொண்டு போகட்டும், நான் எனது ஆசிரமத்திலே இருந்து அல்லாஹு தாலாவை வணங்கப் போகிறேன், எனது வேதத்தை ஓதப் போகிறேன், அவனை தியானித்துக் கொண்டிருக்க போகிறேன், எனக்கு ஏன் இந்த உலக விஷயம், யாரும் எப்படியும் போகட்டும் என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் தனது ஆசிரமத்துக்குள் அல்லது வணக்கம் செய்கின்ற இடத்துக்குள் அடங்கி இருக்கவில்லை. ஒரு உலக நோக்கை அவர்களிடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஒழுக்க வீழ்ச்சி, மனிதன் ஆணும் பெண்ணும் குடும்பமாக வாழ்வது என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை. அதிலிருந்து தான் சந்ததிகள் பெருகுகின்றன. மனிதன் குடும்பமாக இணைவதிலே தான் இந்த உலகத்தின் நிலைப்பாடே தங்கி இருக்கிறது. சந்ததி பெருக வேண்டும், நாகரிகம் வளர்ச்சி அடைய வேண்டும், மனித சமுதாயம் உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இறைவன் ஏற்படுத்திய நியதி. அந்த நியதிக்கு மாற்றமாக அந்த சமூகம் போன பொழுதும் அங்கே அந்த நபி தலையிட்டார்கள். அல்லாஹு தாலாவுடைய அனுமதியின் பேரிலே அந்த மக்களுக்கு எதிராக கடுமையான ஒரு போராட்டத்தில் இறங்கினார்கள். எனவே அதனை ஒரு உலக விஷயம் என்று அவர்கள் பார்க்கவில்லை, விட்டுவிடவில்லை. அதனை பற்றிய தனது அபிப்பிராயத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால், அவர்கள் ஃபிரௌனுடைய அடக்குமுறைக்கு எதிராக போராடிய ஒரு வீர தியாகியாக நாங்கள் பார்க்கிறோம். பனு இஸ்ரவேலர்கள் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குதல்களுக்கும் அநியாயங்களுக்கும் உட்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை விடுவிப்பது ஒரு நோக்கமாக இருந்தது. மாத்திரமல்ல, ஃபிரௌனுக்கு தனது இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்வைப்பதையும் அவர்கள் தனது குறிக்கோளாக கொண்டார். அங்கும் அவர்கள் தனது ஆன்மீக நடவடிக்கைகளோடு மாத்திரம் குறுகிக் கொள்ளாமல், சமுதாயத்திலே நடக்கின்ற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, யார் அடக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதனை பற்றி கவனம் செலுத்துவதற்காக சமூக களத்தை நோக்கி பிரவேசித்ததை நாங்கள் பார்க்கிறோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டின் அரசாங்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு அங்கு இருந்த பஞ்சத்தை, பட்டினியை இல்லாமலாக்குகின்ற தனது திட்டத்தை வெளிப்படுத்தி அங்கு ஒரு அமைச்சராக கூட பணியாற்றிய வரலாற்றை நாங்கள் மிக தெளிவாக குர்ஆனிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூக அமைப்பில் காணப்பட்ட சிலை வணக்கத்தை இல்லாதொழித்து தூய தௌஹீதை, ஏகத்துவத்தை ஸ்தாபிப்பதற்காக வேண்டி போராடி அந்த வகையில் நெருப்பு கிடங்கில் கூட அவர்கள் வீசப்பட்ட வரலாற்றை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். எனவே நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் படிக்கின்ற பொழுதும் இஸ்லாம் என்பது ஒரு சில விவகாரங்களோடு மட்டும் குறுகிய ஒரு மதம் அல்ல. அது வெறுமனே ஆன்மீகத்தை பற்றி மாத்திரம் பேசுகின்ற ஒரு ஆன்மீக வழிமுறை அல்ல என்பதனையும் நாங்கள் தெரிந்து கொள்வோம். அதிலே ஆன்மீகம் இருக்கிறது. இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி பேசுகின்ற பகுதி மிக அடிப்படையானது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் அதனோடு மட்டும் நிறுத்திக் கொள்கின்ற ஒரு வாழ்க்கை முறை அல்ல இஸ்லாம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய சில சூறாக்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம். உதாரணத்திற்காக சில சூறாக்களை எடுத்து பார்த்தால் அந்த சூறாக்கள் பேசுகின்ற தலைப்புகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது, உதாரணத்திற்காக, இஸ்லாம் என்பது மனிதனின் சகல நடத்தைகளையும் ஒழுங்குபடுத்துகிறது, மனித வாழ்வை முழுமையாக சீரமைப்பதற்கான முயற்சிகளில் இறங்கி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சூரத்துல் பக்ராவை எடுத்து பார்ப்போம். அங்கு எத்தனை தலைப்புகள் மாறி மாறி வருகின்றன.